வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சட்டுன்னு செய்கிற மாதிரி டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதோட இட்லி, தோசை, பொங்கல், வடையோடலாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாம்பார் செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிற பருப்புன்னு பார்த்தீங்கன்னா மசூர் பருப்பு. 1/4 கப் அளவுக்கு இந்த பருப்பை எடுத்து நல்லா ஒரு 2 தடவை களைஞ்சி அலம்பி ஊற்றிட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிருக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் உள்ள தக்காளி 2 தக்காளி நான் இப்போ சேர்த்துருக்கிறேன். நாட்டு தக்காளி காம்பு பகுதியை நல்லா கீறி எடுத்துடுங்க. 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கிறேன். இது எப்படி செய்யணுங்கிற வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை 4 உடச்சி போட்டிருக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாய் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 2லேருந்து 3 சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கூடவே ஒரே ஒரு வெள்ளைப்பல்லு பூண்டை நசுக்கி சேர்த்துருக்கிறேன். ஒரு 4 சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். அப்படி சின்ன வெங்காயம் கிடைக்கல அப்படின்னா 1/4 சைஸ் உள்ள பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்ல 3 விசில் விட்டு குழைவாக வேக வச்சுக்கணும். இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக மசாலா பவுடர், அதாவது சாம்பார் பவுடர் அரைக்கணும். அதுக்கு நல்ல சட்டியை சூடு பண்ணிடுங்க. சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, 2 வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது சட்டி ஆல்ரெடி சூடாக இருக்கிறனால ஒரு மிதமான தீயிலே வச்சு எல்லாமே நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். சீரகமும் வெந்தயமும் ரொம்ப கருகிடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதை தட்டில் மாற்றி ஆற வச்சதுக்கப்புறமா நைஸாக பவுடராக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்சியில் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வச்சாச்சு. இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ளே பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்கிற சாம்பார் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் குழப்பாக இருந்தால் தான் மினி இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் மத்தில் கடைய முடியும் அப்படிங்கிறவங்க கடைஞ்சிக்கலாம். நான் இதில் மிக்சியிலேயே போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு போகிறேன். மிக்சி சூடாக அரைக்க முடியாது. அதனால் ஆற வச்சதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாம்பார் வைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். கூடவே பார்த்திங்கன்னா 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரே ஒரு வரமிளகாவை கிள்ளிலாம் போட வேண்டாம், முழுசாக போட்டு செவக்க விட்டுருங்க. அந்த செவக்கிற ஃப்ளேவர் சாம்பாருக்கு ரொம்ப ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கிறேன். சின்ன வெங்காயம் கிடைக்கல அப்படின்னா ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டு ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்குறப்பே ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் மிக்சியிலேயே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு, தக்காளி எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இதில் நம்ம ஒரு 2லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். நான் குக்கர்லேயே பார்த்தீங்கன்னா 2 கப்பு தண்ணி ஊற்றி அதை அலம்பி இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச சாம்பார் பொடி இருக்குல்லையே, அது முழுக்க இதில் சேர்த்துக்கலாம். இதில் 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடுங்க. சேர்த்து எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு மிதமான தீயிலேயே ஒரு 5 நிமிஷம் எல்லா சாமான்களும் ஒன்று சேர்ந்து கொதிச்சு வரட்டும். இதை நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கப்பே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளாக சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்கோங்க. டிஃபன் சாம்பாருக்கு கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டோடு இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.